Hi friends, welcome to Chennai food. தக்காளியை வச்சு ரொம்பவே டேஸ்டியான கார சட்னி செட்டிநாடு ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். செட்டிநாடு ஸ்டைலில் கார சட்னி தாங்க செய்ய போகிறோம். வெங்காயம் சேர்க்காமல் செய்ய போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு நான் காஞ்ச மிளகாயை அரைச்சி எடுத்துக்கலாம். நான் 5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். ஏன்னா 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதுக்காக 5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த போல் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம மிளகாயை ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் மற்ற பொருளெல்லாம் சேர்க்கும் பொழுது ஈஸியாக நல்லா அரைப்பட்டுடும். மிளகாயை இந்த மாதிரி 1-2 அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ நம்ம ஒவ்வொரு பொருளாக சேர்த்துக்கலாம். நான் 6-7 பூண்டு பற்களை தோலை உரித்து எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இதில் சேர்க்கறதுக்காக கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன். குட்டி எலுமிச்சம்பழத்தில் பாதி அளவுக்கு புளி எடுத்தால் எவ்வளவு இருக்குமோ அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். கொட்டைகள்லாம் இல்லாமல் நார்லாம் இல்லாமல் நீக்கிட்டு எடுத்துக்கோங்க. அது இந்த மாதிரி அப்படியே பிச்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா மசிஞ்சிடும். அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். 3 மீடியம் சைஸ் தக்காளியை சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு டாப்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு சும்மா ரஃப்பாக நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. தக்காளிலே நிறைய ஈரப்பதம் இருக்குது. அதனால் நம்ம அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனை சூடுபடுத்திக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இந்த கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் எல்லாமே எண்ணெயில் நல்லா பொரியணும். கடுகு நல்லா பொரிய ஆரம்பித்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்ச இந்த விழுதியும் சேர்த்துக்கோங்க. அரைச்ச இந்த ஜார்லேயே 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நல்லா கலர் கொடுக்கறதுக்காக நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம். அதையே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் பார்த்தீங்கன்னா நல்லா கலர் கொடுக்கும். காரம் சுத்தமாக இருக்காது. ரொம்ப லேசான ஒரு காரம் தான் இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு விட்டுடலாம். 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க. ஏன்னா நம்ம தக்காளியை பச்சையாக அரைச்சி சேர்த்துருக்கோம். அது நல்லா அந்த சூட்டில் வேகணும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சட்னியை மூடி போட்டு விட்டு கிட்டத்தட்ட 4 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன். நல்லா சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். தக்காளி எல்லாமே வெந்து நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு. சட்னி இந்த மாதிரி நல்லா இறுகி வரணும். அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் எல்லாமே நல்லா தெளிஞ்சு வரணும். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா ஃப்ரிட்ஜில் வச்சு இதை 1 வாரம் வரைக்கும் கூட சாப்பிட முடியும். அவ்வளவு சூப்பராக இருக்கும். வெளியே வச்சாலே கிட்டத்தட்ட 2 நாள் வரைக்கும் கெட்டு போகாதுங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா சூப்பராக அருமையாக இருக்கும். மறுபடியும் இதை ஒரு தடவை லைட்டாக அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் நமக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப திக்காயிடுச்சுன்னா சாப்பிடும்பொழுது சரியாக நமக்கு அதை நினச்சி சாப்பிட முடியாது. அதனால் இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இது ஆறுனதுக்கப்புறம் இன்னும் திக்காயிடும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளவுதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக சூப்பரான செட்டிநாடு கார சட்னி நம்ம ரெடி பண்ணிட்டோம். வெங்காயம் சேர்க்காமல் நம்ம செஞ்சுருக்கோம். வெங்காயம் விலை அதிகமாக இருக்கும் பொழுது நீங்கள் வெங்காயம் சேர்க்காமல் இந்த மாதிரி சட்னியை செஞ்சுக்கலாம். இப்போ தக்காளி விலை குறைவாக தான் இருக்குது வெங்காயம் விலையை பார்க்கும் பொழுது. அதனால் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சுலபமாக ஈஸியாக ஒரு கார சட்னியை நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டா வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இது எல்லாத்துக்குமே இதை நம்ம சைடிஷாக வச்சு சாப்பிட முடியும். அருமையான கார சட்னி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி சட்னி வெங்காயமே பயன்படுத்தாமல் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக செட்டிநாடு ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அருமையாக இருக்குங்க. காரம் விரும்பி சாப்பிட்றவங்க இந்த சட்னியை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஒரு ஆப்ஷன் காட்டும். அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.